தகப்பன் உண்மையுள்ளவர். ஸோ வேர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி சின்ன விஷயம் சொல்லிட்டு இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் புதுசாக எதையுமே உருவாக்க முடியாது. அதில் ஞாபகப்படுத்துவாங்க. பைபிள் நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னா பைபிளும் சரி வேர்ல்டும் சரி ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னா ஒரு பேரண்டிங்கில் தான் ஆரம்பிக்கும். வேறு எதுவுமே கிடையாது. பர்பஸே பேரண்டிங் தான். குழந்தை வளர்ப்பு தமிழில் சொல்லலாம். இந்த குழந்தையை வளர்க்குறது தான் பைபிளும் ஆண்டவரும் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமும் ஆதாமும் ஏவாளும் பின்னாடி உள்ள சந்தைகள் எல்லாமே பேரண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு புரியுது? குழந்தை வளர்ப்பு ஐடியாலஜி அது மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. 7 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஓய்ந்திருந்தார். எதுக்கு? நான் வந்து வாழணும் ஆளணும். இது 2 ஐடியாலஜி தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் 7 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவனை கொண்டு வந்ததும் சரி, விழாவிலேருந்து இன்னொரு நாள் உருவாக்கணும் சரி, விழா எலும்பிலேருந்து எல்லாமே ஒரே ஒரு ஐடியாலஜி தான். என்னது? பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு. இது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அப்போ மனிதர்களுடைய வித்தியாசமான எண்ணங்கள், அவங்களுடைய ஆத்மாவில் இருந்த சில மாற்றங்கள் தான் போக ஆண்டவரை வேற நேச்சர்னு சொல்லி பைபிள் காட்டுதான். அவர் அந்த நேச்சர்ல கிடையவே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் அவர் அன்னைக்கும் பேரண்டாக தான் இருக்காரு, இன்னைக்கும் பேரண்டாக தான் இருக்காரு. ஏன்னா அப்போ ஆதாம் கொண்டு வந்தது எதுக்கு? பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு. அவருடைய ஒரு ஆர்ட் நமக்கு சொல்லித்தர ஒரு மேலான ஆர்ட்னா, ஒரு பெரிய ஆர்ட்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? கலை. கலை வந்து என்னன்னா பேரண்டிங் தான். அவருக்கு இது மட்டும்தான் நமக்கு சொல்லித்தரணும் கூட இல்லை. ஒரு என்ன சொல்றது, எல்லா மிருகங்களையும் படைக்கிறாரு, நீ பேர் வச்சுக்கோ. அவனுக்கும் ஃப்ரீவில் கொடுத்துருந்தாரு, நீ பண்ணு. ஸோ அவருக்கு தெரியும் எங்க வரைக்கும் அவனை தூக்கி விடணும், எதுக்கப்புறம் அவனை ஃப்ரீயாக வரும். இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்ட்டை அவர் படைச்சதுதான் என்னது? இந்த பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு. இதுதான் மேஜர் ஐடியாலஜி. இன்னைக்கு நமக்கு இருக்க பெரிய ஒரு ப்ராமிஸ் என்னன்னா, நம்ம அந்த பேரண்டிங்ல தெளிவாக வளர்ந்துட்டு இருக்கோன்றது தான். ஒரு சர்ச்சா எங்க போறோம், ஒரு மூவா எங்க போறோம்ன்றதை விட அந்த பேரண்டிங் கீழே நம்ம எப்படி இருக்கோன்றதான் இன்னைக்கு பெரிய சாட்சி. இதை உங்களால நம்ப முடியுது, இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னா நீங்க அந்த ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னை தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் என்னை தாளாட்டி சீராட்டி எனக்கு ஒரு விஷயத்திலையும் மனுஷங்க காட்டாத எல்லா எமோஷன்ஸையும் அவர் காட்டினாலதான் அவர்கிட்ட எமோஷன்ஸ் இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு எமோஷன்ஸ் இருந்துச்சு. ஆமென். அந்த எமோஷன்ஸ் என்ன? ஸ்பிரிச்சுவல் எமோஷன்ஸ், உலகத்தோட எமோஷன்ஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த பாட்டை பாடும்போது இது சிலருக்கு புதுசாக இருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். வேற ஒன்றும் இல்லை, அந்த பேரண்டிங் நினைச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய கலையே என்னன்னா, நம்ம கையிலேயே கொடுக்கப்பட்ட கலை அதுதான். பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளோ அழகா பேரண்டிங் பண்றோமோ அவருக்கு அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கு வந்து சிலர் நான் பேர் சொல்லுவாங்க, சிலரை நம்ம கூட்டத்தில் இருக்க சிலரை பார்க்கும்போது அவங்க பேரண்டிங் நினைச்சு நான் பெருமை முடியும். நானும் எல்லாம் மாதிரி பேசிட்டு இருக்கோம். பேரண்டிங் இது வந்து நம்ம கொடுக்கப்பட்ட வரமோ கிஃப்டோ கிடையாது. அவரு நமக்குள்ள காமிச்ச விஷயத்தை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கட்டணும். இது நமக்குள்ள வளர 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 நம்மளை சுத்தி ராஜ்யத்துக்கு தேவையான எல்லாம் பெருக்கிட்டே இருக்கும். நம்மளை சுத்தி இந்த பாடல என்ன கிருபை வாழ்நாள் எல்லாம் என்ன தொடர்ந்து வேலையை தவிர நான் தொடர்ந்து போட்டிய அவசியமே கிடையாது. ஆமென். அதனால இந்த 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ இந்த பாட்டை பாடும்போது லெட் த பேரண்டிங் பி யுவர் மெடிடேஷன். அந்த குழந்தை வளர்ப்பு உங்களுடைய மெடிடேஷனா இருக்கட்டும். நான் கண்ணை மூட சொல்ல மாட்டேன், உங்க இஷ்டம். நான் கையை தூக்க சொல்ல மாட்டேன், உங்க இஷ்டம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால தொண்டை கொஞ்சம் மாதிரி இருக்கு, ஆனால் ஆண்டவருக்குமே உள்ளவர். அதனால வந்து பாக்கி கொஞ்சம் பாத்தீங்கன்னா சரி, ஓகே. அதனால பேரண்டிங் உள்ள ஐடியாலஜி புரியல. அவர் என்ன எவ்வளவு அழகா வளர்க்குறது. ஒருவேளை உங்க பேரண்ட்ஸுக்கு என்னோட சாட்சியில் நான் சொல்றேன், நான் வந்து சிங்கிள் பேரண்ட் கிட்ட வளர்ந்தாங்க. அப்போ எனக்கு இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய நிறைய நான் டீல் பண்ண வேண்டிய ஏரியாலாம் எங்கே வந்துச்சுன்னா பயத்தினாலையும் கொஸ்டினாலே தான் வந்துச்சு. ஆண்டவர் தப்பே பண்ணிருக்கு, ஆண்டவர் தப்பு பண்ண முடியாது. அந்த இப்போ அதனால எங்கள் அம்மா எங்கள் அப்பா பண்ணி தப்புன்னு சொன்னால் அதையும் நான் சொல்லவே முடியாது. நான் இன்னைக்கு யார் கீழே வந்துட்டேன்? அவரோட பேரண்டிங் கீழே வந்துட்டேன். அப்போ அந்த பேரண்டிங்கை மாற்ற நினைவு போகிறது அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கொடுக்க பேரண்டிங்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் அந்த மொமெண்ட். அதனால என் கூட அப்படியே சேர்ந்த பாட்டை பாடுங்க. என்னை தாளாட்டி சீராட்டி வளர்க்கின்ற என் இதயத்தின் ஏக்கங்களை அறிகின்ற என்னை தாளாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர் என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர் என் தாயின் கை வளர்ந்தாலும்
எமோஷன் இருந்தனால தான் நமக்குள்ள எமோஷன் வச்சாரு. இன்னைக்கு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துடும் இல்லையா? அதனால இதை பாடும்போது யாரும் பழைய உலகத்துக்கு போயிடாதீங்க. நீங்க அழுதிங்கன்னா ஆனந்த கடைக்கு மட்டும் தான் வரும். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓகே நீங்க பாடும்போது சீராட்டிக்கிட்டே இருக்காரு. அதனால எனக்கு எமோஷனல்ல பிரச்சனையே கிடையாது. எனக்கு எக்ஸைட் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. எனக்கு அப்பாவா தான் இருக்காரு. அவருடைய அன்பை தவிர எனக்கு எக்ஸைட்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது. எவ்ரிடே நான் சீரியஸ் எல்லா நேரமும் அவருடைய அன்பை வந்து பெற்றுக்கொள்ளும் போது அதுல இருக்க எக்ஸைட்மெண்ட் வேற எதுலையுமே எனக்கு கிடையாது. எனக்கு கிடையாதுன்னா உங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால திரும்ப ஒரே ஒரு வாட்டி நம்ம சேர்ந்து பாட போறோம். ஆனா உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் அந்த பேரண்டிங் நேரத்துக்கு என்னை எவ்வளவு அழகா படைச்சு அவருடைய சாயல்ல படைச்சா இதை விட பெருசு என்ன கொடுக்க முடியும்? இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் என் சாயல்ல அவன் படைக்கப்பட்டான்னா அவன் என்ன மாதிரியே தான் இருப்பான், அவன் என்ன மாதிரியே வாழுவான், அவன் என்ன மாதிரியே ஆளுகை செய்வான். இதுதான் அந்த எட்டர்னல் ப்ராமிஸ், நித்திய நோக்கம், நித்திய அழைப்பு. அதனால உங்க எல்லாருடைய சிந்தைகளும் அந்த பேரண்டிங் நேரத்துக்கு கூப்பிடணும். நம்ம நீ ஜாய்க்குள்ள தான் நடந்து போறோம். ஐ வாண்ட் டு செட் தி ரெலவன்ஸ். எனக்கு இந்த மண்டலத்துக்கு நேரா திருப்பணும்ன்ற ஒரு பெரிய புஷ் இருக்கனால இந்த பேரண்டிங் நேரம் எல்லாரும் என் தாய் என்னை மறந்தால் மறக்காதவர், என் தாயே என்னை மறந்தால் மறக்காத, என் தாய் என்னை மறந்தால் மறக்காதவர், என் தாயே என்னை மறந்தால் மறக்காதவர்,
கேரக்டர் எவ்வளோ அழகா இருக்கு லைஃப்ல, அந்த பேரண்டிங் எவ்வளோ அழகா இருக்கு லைஃப்ல. இன்னைக்கு ஒரு பொழுதும் தாளாட்டி சீராட்டி என்னுடைய இருதயத்தின் இயக்கங்களை ஒருவேளை எனக்கு உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான என்ன சொல்ற பேரண்ட்ஸுக்கு என்னுடைய தேவைகள் அறியாமல் இருக்கலாம், நான் யாருன்னு தெரியாம இருக்கலாம், என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் என்னுடைய பரம தகப்பனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், நான் இவனை படைச்சது என்ன மாதிரியே இவனை வாழ வச்சு என்ன மாதிரியே ஆளுகை செய்ய வைக்கிறது தான். நான் இவனுக்காக பலவற்றை சிருஷ்டிச்சுக்கிறேன், அது நிறைய விஷயத்தை உருவாக்கி இருக்கிறேன் இவனுடைய ஆளுகைக்காக. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பேரண்டிங் அவ்வளோ அழகா நம்ம லைஃப்ல வந்திருக்கு. 2 நிமிஷம் எல்லாரும் அந்த பேரண்டியை மாத்த நினைச்சு பாருங்க. உங்க லைஃப்ல எத்தனை மொமெண்ட்ஸ்ல உலகம் தவறிய பொழுதெல்லாம் அந்த பேரண்டிங் உங்களை எவ்வளோ அழகா நடத்தி அந்த இதயத்தை அவ்வளோ அழகா பாதுகாத்து உங்களுடைய எமோஷன்ஸ் வேற யாருக்கும் புரியாது. ஆனா he cares for your emotion. உங்களுடைய எல்லா உணர்வுகளுக்கும் அவர் ரொம்ப கரிசனையோடு செயல்பட்டதுனாலதான் உலகத்துக்கு சொல்ல முடியாத வார்த்தைகள் கூட, உலகத்துக்கு சொல்ல முடியாத சொற்கள் கூட அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் கரிசனையான ஒரு தகப்பனம், கரிசனையான ஒரு தகப்பனம் அப்புறம் அழகா அந்த பேரண்டியை நமக்காக பண்ணி நமக்கு மாத்திரம் நம்முடைய சந்ததிகளுக்கு இவ்வளோ அருமையான ஒரு ப்ராமிஸ். இதுல என்ன வாக்குறுதி என் வாழ்க்கைக்குள்ள இவர் 2 நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன். திங்க் அபவுட் ஆல் தி பேரண்டிங் குட்னஸ் இன் லைஃப். இந்த குழந்தை வளர்ப்பினால் வந்த நன்மைகள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நான் தொடங்குற இடத்துல இருந்து என்னை குறைக்க இந்த பேரண்டிங் எனக்குள்ள இருந்ததுனால, என் கூடவே இருந்ததுனால நான் ஒவ்வொரு படியிலையும் அழகா நடந்து எனக்காக 7 நாள் ஒர்க் பண்ணி உலகத்தை உருவாக்குனாருன்னா என் விஷயத்துல இவ்வளோ கரிசனையாக வருவாங்க. அவன் வருவான், அவன் வாழணும், அவன் ஆளணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை? இந்த தண்ணி அவனுக்கு தேவை, இந்த இடத்துல அவனுக்கு ஒரு கால சூழ்நிலை, ஒரு கிளைமேட் அவனுக்கு தேவை, இந்த இடத்துல ஒரு மரம் வேணும், ஒரு பழம் வேணும், சாப்பிட்றது எல்லாமே ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஒருத்தர் உருவாக்கி உங்களை அதுக்குள்ள வைக்க முடியும்னா அவர் உங்களை விட உங்க விஷயத்துல இவ்வளவு கரிசனையா இருக்கு. ஒரு குட் காட் வி சர்வ், ஒரு கிரேட் ஃபாதர் வி ஹேவ். இவ்வளவு அருமையான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் அந்த பேரண்டிங் நினைச்சு பாருங்க. அந்த பேரண்டிங் நம்ம எங்க கொண்டு போகுது நினைச்சு பாருங்க. இதை வாழ வைப்பது அவருடைய ஆசையா இருந்துச்சா, என்னை ஆள வைப்பது அவருடைய தேவையா இருக்கு. கனி கொடுக்கும் மரம் நாம், அதான் அவருடைய பேர் அழைப்பா இருக்கு. 2 நிமிஷம் அந்த பேரண்டிங் நினைச்சு பாருங்க. என்ன வாழ வைக்கிறதுக்கு அவரால் இவ்வளவு விஷயங்களை உருவாக்க முடியும். என்ன ஆளுகை செலுத்த வைக்கிறதுக்கு அவர் என்னென்னலாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அன்சீன் ரலங்குள்ள, அன்சீன் மண்டலத்துக்குள்ள, பார்க்க முடியாத நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ்னால பார்க்கக்கூடிய மண்டலத்துக்குள்ள எனக்கு என்னெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 நிமிஷம் என்னை வாழ வைப்பதற்கு அவரால் இவ்வளவும் செய்யக்கூடுமானால், என்னுடைய நித்திய அழைப்பாக இருக்கிற ஆளுகைக்கு அவரால் என்னென்ன செய்யப்பட்டிருக்குன்னு உங்க ஸ்பிரிச்சுவல் ஐஸால இப்ப பார்க்க முடியுதுன்னா நீங்க அந்த பேரண்டிங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளாய் ஜீவ ஊற்று, உங்களுக்குள்ளாய் ஜீவ ஊற்று, உங்களுக்குள்ளாய் ஜீவ ஊற்று. 2 நிமிஷம் take it down. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே, கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே. இலைகள் கொதிவதில்லை, என் கனிகள் கெடுவதில்லை, இலைகள் கொதிவதில்லை, என் கனிகள்
நீங்க போற இடத்துல மட்டும்தான் எது எது நடக்கணுமோ அது நடக்கும். அதனால 2 நிமிஷம் நீங்களும் அவரும் பேச வேண்டிய டைம் இருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மொமெண்ட். அப்ப நான் செல்லும் இடம் இல்லை, இந்த நதி பாயும் இடம் இல்லை, என்ன உருவாகும்ன்றது எனக்கு இப்ப காமிக்கல. நான் சொல்லிக்கிறேன். 2ல எதுவுமே உங்க சாய்ஸ் நான் சொல்றேன். அப்ப இந்த நதியானது செல்லும் இடம் இல்லை, அது பாயும் இடம் இல்லை, அது விருட்சங்களை உருவாக்கட்டும். நான் செல்லும் இடமெல்லாம் சீரமைப்பது, நான் செல்லும் இடமெல்லாம் ஜீவன் பிழைப்பது, நான் செல்லும் இடமெல்லாம் மரணம் ஜீவனாய் மாறட்டும், நான் செல்லும் இடமெல்லாம் தரித்திரம் செழிப்பாய் மாறட்டும், நான் செல்லும் இடமெல்லாம் இருள் வெளிச்சமாய் மாறட்டும். நான் அவருடைய எபிலிட்டி இருக்கேன்னா, நான் செல்லும் இடமெல்லாம் அவர் எப்படி நடந்தா மாறுமோ அதே மாதிரி மாறும். உங்களால இப்ப சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், யூ ஆர் இன் தி ஜோன் ரைட் நவ. உங்களுக்குள்ள இல்ல ஜீவ ஊற்று, நீங்க தான் ஜீவ ஊற்று. நீங்க போற இடத்துல என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். துதியுடைனா சிலருக்கு மேல வாரியர் ட்ரெஸ் இருக்கிறத நான் பாக்குறேன். அப்ப நீங்க போகும்போது அங்க என்ன வார் நடக்கும்ன்றதை நீங்க பாருங்க. மார் பிரதிரியாம் துரோகே லாம் துரிவனா ஷம் துரிவனா. Lord, let the joy flowing like anything in the name of Jesus. மார் பிரகேதே மால்மோ சாம் துரிவியாம் தரம் மாஸ் பிரதாக் ரிவாம் துரிவியாம் துரோதரம்
நான் ஜீவ ஊற்றா இருக்கிறபடினால, நான் வற்றாத ஒரு வெள்ளமா இருக்கிறபடினால, பரலோகத்தில் எனக்காய் சிருஷ்டிக்கப்பட்ட சகல மண்டலத்தின் ஒரு லேயரா நம்பி இருக்கிறதுனால, நான் செல்லும் இடத்தில் மரணமோ இல்லை எந்த ஒரு தோல்வியோ இல்ல தேவையில்லாத எதுவுமே பிரவேசிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த மாற்றம்ன்றது அது அப்படி இல்லை. நான் நடக்கும் பொழுது எனக்குள்ளா இருப்பவர் வெளிப்படும் பொழுது நீங்க உங்களோட நேரம், நீங்க பேச வேண்டிய நேரம், என்னோட பேச்சு நீங்க மாற்று. நீங்கள் பார்ப்பதில் அற்புதம், நீங்க தான் அற்புதம். இதை டவுன்லோட் பண்ண வேண்டிய நேரம் மேல இருந்து. நீங்கள் பார்ப்பதில் அற்புதம், உங்களுக்கு வருவதில் அற்புதம், நீங்கள் தான் அற்புதம். உலகமே அசட்டை பண்ண ஒரு பேரண்டிக்கு நீங்க எடுத்ததுனால உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன பிரவேசிச்சிருக்கு, அதனால ஆளுகை எப்படி ஏறெடுக்கப்பட்டிருக்கு மட்டும் பாருங்க. உலகம் ஒதுக்கி ஒரு பேரண்டி, ஒரு குழந்தை வளர்க்க உலகம் ஒதுக்கிடுச்சு. ஆனா நீங்களும் நானும் அந்த அறியாமையிலிருந்து வெளியே வந்ததுனால, வெளிச்சத்துக்குள்ள வந்ததுனால, வெளிச்சத்துக்குள்ள ஏறியதுனால இன்னைக்கு நம்ம வெளிச்சமா இருக்கும். உங்களுக்கு தெரியுதுதான். பாஷைகள் பிடிக்கும். நான் பேசுறது மாத்திர கேட்க ரெடி இல்லை, நீ எல்லாம் பேசுறத கேட்க ரெடியா இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான வார்த்தைகளை நீங்க தான் நேராக்கணும் செய்யறாங்க. அதுக்கான மொபைல் அப்ப நான் ஜீவ நீரூற்றா இருக்கிறேன் என்றால், நான் ஜீவ விருட்சமா இருக்கிறேன் என்றால், எனக்கு இருந்து ஒரு ஜீவ நதி பாயிருந்தா அது என்ன பண்ணும்? அது இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு வந்துட்டு இருக்கு? நீங்க சிஸ்ட எல்லா மண்டலங்களுக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டு இருக்கு? எனக்காக காத்திருக்கிற அந்த மண்டலங்களுக்குள்ள இப்ப நான் என்னத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன்? கிருபையும் சகல விதமான நன்மைகளும் என்னை தொடர்வதற்காக வைக்கப்பட்டது. நான் தொடர்றதுக்கு இல்லை, அது என்ன தொடரணும். நான் கிண்டமை டேப் பண்றேன்னா அதெல்லாம் ஏன் பின்னாடி வரணும். இதுதான் ஆளுகையோட நேச்சர், பேசிக். நான் அது இடத்துல உங்க மேல போடல, நீங்க தான் அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அது கேட்குது. நான் கிண்டமை டேப் பண்றேன்னா மற்றது எல்லாம் என் பின்னாடி வரணும். செழிப்பு என் பின்னாடி வரணும். சுகம் எல்லாம் என்னுடைய பேசிக்.
பாதாளத்தின் திறவுகோலை கைகளினுடைய ஒரு தகவல். அந்த பேரன்றின் கீழே ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை வளருமானால் அதற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அதற்கு கொடுக்கப்பட்ட ஆளுமை என்ன? What is authority and dominion given to that child? அந்த பேரண்டின் கீழ், அந்த வளர்ப்பின் கீழ் நான் உருவானேன் என்றால், நான் வளர்க்கப்பட்டேன் என்றால், எதை நோக்கி நான் பயணப்படுகிறேன்? சர்வ சிருஷ்டியும் காத்திருக்கிற அந்த ஒரு ஜெனரேஷன், சர்வ சிருஷ்டிகளும் எல்லா நேச்சுரல் ஃபோர்ஸஸும் வெயிட் பண்ற அந்த ஒரு ஜெனரேஷன். Who's going to take the dominion? என்னுடைய இடத்தை யார் எடுக்க முடியும்ன்றதா அவருடைய கேள்வியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட பதில் இருக்கு நான் நம்புறேன். ஒரு ஜெனரேஷனை பார்க்கும்போது அவருடைய ஆயுள் கூடும் பைபிள் சொல்லுதுன்னா, we are the generation who is bringing him to life. மார்பதாரவோ சம்சரவ. அப்ப நாங்கள் ராஜ்யத்தை தொடுகிற ஒரு சந்ததி ஆகிறதால் எங்களை பின்தொடர்வதற்கு பலரும் காத்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையே கிடையாது, ஏன்னா எங்களை பின்தொடர்வது அதோடைய தேவையாக. எட்டுக்குள்ள வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப சென்சிட்டிவா வேண்டிய ஒரு டைம். ஏன்னா நான் ரொம்ப வேலை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க வந்து வேற ஒரு தளத்துல ஏங்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள், அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு மொமெண்ட். யுவர் மெடிடேஷனல் ஏரியாஸ் அண்ட் லேஸ், உங்களுடைய சிந்தைகளுக்குள் அவர் வெளிப்படுத்திய தளங்கள்லாம் வெளியாக வேண்டிய டைம் இது. நீங்க எங்க பயணப்படுறீங்கன்றதை மட்டும் பாருங்க. நான் சொல்றேன், உங்களுடைய தகுதிக்கு மீறி எதையுமே காட்ட மாட்டாங்க. உங்க தகுதி எனக்கு தெரிஞ்சவர் அவர். அதனால நீங்க எங்க பயணப்படுறீங்கன்றதை மாத்திரம் பாருங்க. பால்பர கஷ்டம் துணி விரியான் செலவன். அப்ப நான் ஒரு படியா நடக்கும்போது எனக்கு சின்ன வயசு அழகா போட்டு வந்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்க எனக்கு விடல, ஆனா என்னுடைய முயற்சி நிறைய விஷயத்தை கொடுத்தீங்க. நீங்க அதை நான் எடுக்கீங்க, ஆனா நீங்க முடிஞ்சதா இருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனா நிறைய விஷயத்த நானா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னை எங்க கொண்டு போகுது? இது எங்க கொண்டு போகுது? I'm tapping the kingdom. I'm tapping heaven. I'm tapping every creation that has been created for just for me. எனக்காக உருவாக்கப்பட்ட சகல விதமான எல்லா கிரியேஷன்ஸையும் நான் தொடர்றேன். நான் எங்க வந்துட்டு இருக்கேன்? அவருடைய இருதயத்துக்குள் பிரவேசிக்கிற நான் எங்கே சென்று கொண்டிருக்கேன்? வேற heading to, எங்க போயிட்டு இருக்கேன்? அப்ப எனக்காக இவன் வந்துட மாட்டானா ஏங்குகிற பலவற்றை நான் என்ன சுத்தி பார்க்கிறேன். இவன் அவருடைய இடத்துல வந்து உட்காந்துட மாட்டானான்னு ஏங்குகிற பலவற்றை நான் பார்க்கிறேன். இவன் அந்த கையில அதை எடுத்துட்டு உட்காந்துட மாட்டானா? அப்ப இந்த பயணம் எனக்காய் சிருஷ்டிக்கப்பட்டதானால் இதனுடைய சகலவற்றையும் சுதந்திரிக்க நான் பாத்திரனா இருக்கிறேன். I've been qualified, I've been able to inherit all the great inheritance of all times. காலங்கள் கடந்து எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற பொருளை மறைஞ்செல்லாம் இருக்கல, ஆனா உலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சகலவற்றையும் சுதந்திரிக்க நான் பாத்திரம் நான் அப்படிங்கிறான். மரணக்கூடனே அவர் வந்து ஒடிச்சு எழுப்பினார்னா நான் அதை என்னோட பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் ஆகும். பாதாளத்தின் திறவுக்குள் அவர் கையில் இருந்தா அங்கிருந்து இங்கேதான் பாஸ் ஆகும். வேற எங்கேயும் போறது. அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார், ஆனால் அது எனக்கான சுதந்திரமா இருக்கிறது. மரணக்கூறினை ஒடித்து எழும்பின யூத ராஜ சிங்கத்தின் வேறாய் நான் இருக்கிறபடி அவரால் சூழப்பட்ட ஒரு விருட்சமாய் நான் இருக்கிறபடி, அவர் நீந்தி திளைக்கிற ஒரு நதியாய் நான் இருக்கிறபடி, உலகத்தில் எனக்கு குறிக்கப்பட்டதெல்லாம் என்னதான் ஃபாலோ பண்ணணும். நான் அதை பின்னாடி போக அவசியம் கிடையவே. Abundance, you are about to follow me. Goodness, you are about to follow me. Grace, you are following me. நீங்க கிங்டம் டேப் பண்ணும்போது இங்க இருக்க டவுட்ஸ் क्वेश्चंस மாறிடும். அதுக்கு இங்க இடமே கிடையாது. You are tapping the kingdom. அப்பா நீர் மேலானவைகளை சிருஷ்டித்து என்னை அதற்குள் நடத்தி
என்னை அதையெல்லாம் காண வைத்ததெல்லாம் சும்மா விளையாட்டுல எனக்கு தெரியல. நான் அதன் சுதந்திரவாளியா, நான் அதன் மீது ஆளுகை செய்கிறேன். லிப்ரமான சப்துரி வினியான் திரவனா நம் துரி வினியான் துரோபனா. ஆட்டோமொபைல்ஸ் கூட ஹியூமன் டெண்டன்சில உருவாக்கலாம், ஆனா அதுக்கு ஆளுகை நம்ம கையில தான் இருக்கும். ஏஐயா இருக்கட்டும், ரொபோட்டிக்ஸா இருக்கட்டும், ஹியூமன் டெண்டன்சில வந்துடலாம், ஆனா என்னுடைய ஆளுகை கீழே. ஒருவேளை அது பாதாளத்துக்கு ஆனதுன்னா அதனுடைய திறவுக்குள் என் கையில தான் இருக்கும். லாஸ்ட் டைம் அவங்க எல்லாரும் திரும்பி அந்த பேர் நீக்குள்ளேயே தான் எடுத்து போயிட்டு இருக்கேன். அதனுடைய லேஸ் தான் அவங்களுக்குள்ள திறந்து இருக்குது. கடைசி ஒரு 5 நிமிஷம். அவர் யாவே, அவர் அடோனா. எல்லா பேரையும் சொல்லி துதிக்கிறதுக்கு தகுதியான ஒரே ஒரு எனக்காய் சகலவற்றையும் செய்து முடித்தவர், செய்து கொண்டே இருப்போம். Yahweh, Rapha, Elohim, Shaddai, Adonai, manifest yourself, Yahweh. Rapha, Elohim, Shaddai, Adonai, manifest yourself, Yahweh, Yahweh. இருப்பதற்காய் நன்றி. நாங்கள் ராஜ்யமாய் இருப்பதற்காய் நன்றி. நாங்கள் ஜீவன் நீரூற்றுகளாய் பாய்ந்தோடுவதற்காய் நன்றி. அபிஷேக தைலங்களாய் ஆனந்த தைலங்களாய் நாங்கள் வாழ்ந்திருப்பதற்காய் நன்றி. எங்களை கொண்டு நிறைவேற்றிருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காய் நன்றி. எங்களை நன்மையாய் மாற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. We are your goodness. We believe that. நான் நம்புறோம், நாங்க தான் உங்களுடைய நன்மையா இருக்கோம்.
இந்த ஜெனரேஷனுக்கு அப்பா, இந்த ஒரு தலைமுறைக்கு நாங்கள் உங்களுடைய நன்மையா இருப்பதற்காக நாங்கள் உங்களுடைய மேன்மையா இருப்பதற்காக நன்றி, நாங்கள் உங்களுடைய ராஜ்யமா இருப்பதற்காக நன்றி, சகல விதமான ஆளுகைகள் நேராக நாங்கள் திரும்பப்படுவதற்காக நன்றி, சகல விதமான மன்னங்களையும் ஆளுகை செய்திகளை எங்களுக்கு கொடுத்தது எல்லா திராணிகளுக்காக நன்றி. Lord, let your wisdom be our source, let your grace be our source, let your favor be our source, Lord. Let all your inner feelings and inner things be our source in the name of Jesus. உமக்குள் இருக்கிற சிந்தைகளும் உமக்குள் இருக்கிற நகர்வுகளும் எங்களுடைய ஆதாரமாய் மாறட்டும் இயேசுவே. அதிலிருந்து யோசிக்கிற தன்மை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே, அதிலிருந்து செயலாற்றுகிற தன்மை எங்களுக்கு கொடுங்க இயேசுவின் நாமத்தில் தகப்பனே.